வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி. ஸோ பமி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேற லெவல் குட் நியூஸோட வந்திருக்கான்னு சொல்லலாம். பமியில் நாங்களே வந்துட்டு ஒரு வேற லெவல் குட் நியூஸோட வந்திருக்கோம். ஸோ புது ஃபேமிலி மெம்பர்ஸ், அதுக்கப்புறமா புது ஃபேமிலி, இதெல்லாம் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில சர்ப்ரைசஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? என்னென்னு சொல்லலாம். ஏன்னா போய் பார்ப்போமா கேட்போமா? என்ன கேட்குறது? சும்மா சொல்கிறது தான். ரெண்டுமே பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மழை பெஞ்சு நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி மொட்டை வேர்க்கிற அளவுக்கு வந்துட்டு வெயில் அடிச்சிட்டு இருக்கு, நிற்க முடியல. இவ வேற மஞ்சள் துணியை கொண்டு வந்துட்டு காட்டுன்னு சொல்லிட்டு என்னதான் இருக்கு அதில்? காட்டு ஃபேமிலி மெம்பர் இருக்கு இதில், காட்டலாமா? உள்ள மட்டும் எதுவும் இல்லாமல் இருக்கட்டும். ஃபேமிலியோட சார்பாக மூக்கு பார்த்துக்கோ, ஒரு குத்தி மேலே போயிடும். ஏன் கை இப்படி வைக்கிற? 1 2 3 ஒண்ணுமே இல்ல. இங்க வா. மூக்கு பொறப்பா இருந்தா அப்படி எல்லாம் யோசிக்க தோணும் பமி. எங்க இந்த மூக்கு? என்ன எப்ப பார்த்தாலும் நீ போன் நோண்டிட்டே இருக்க? ஜூபில லூடோ கேம் விளையாண்டு இருக்கேன் பமி. ஜூபி அப்படின்னா என்ன? ஜூபிங்கிறது ஆன்லைன் கேமிங் பிளாட்ஃபார்ம். சேடியன்ஸே இந்தியாக்கா அப்னா கேம். இது லூடோ ஸ்னேக் அண்ட் லேடர் மாதிரி ரொம்ப கேஷுவலான கேம். இத 10 மினிட்ஸ்ல விளையாண்டறலாம். எக்ஸைட்டிங் பிரைசஸும் கேஷ் ரிவார்ட்ஸும் கிடைக்கும். இது சேஃபா? இது 100% சேஃபான கேம். இதுல 10 கோடிக்கும் மேல ரியல் பிளேயர்ஸ் இருக்காங்க. வெறும் 1 ரூபாய் வச்சு உன்னால ப்ளே பண்ண முடியும். சைன் அப் போனஸா 10 ரூபாய் வரைக்கும் உனக்கு கிடைக்கும். வெயிட் பண்ண, உனக்கே நான் கேம் ப்ளே பண்ணி காட்டேன். சூப்பரா இருக்கு. இது எப்படி வித்ட்ரா பண்றது? UPI ஐடியை வச்சு கேஷை இன்ஸ்டன்ட்டா வித்ட்ரா பண்ணிக்கலாம். GST TDS கூட ரீஃபண்ட் வாங்க முடியும். இது எப்படி டவுன்லோட் பண்றது? www.zoopy.com-ல உன்னால டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஜூபியோட லூடோ ஃபெஸ்டிவல் 15th ஆகஸ்ட்ல இருந்து 19th ஆகஸ்ட் நைட் 10 மணி வரைக்கும் போயிட்டு இருக்கு. வெறும் 15 ரூபாய் என்ட்ரியில 1.25 கோடி ரூபாய் வரைக்கும் ஜெயிக்கலாம். மொத்தம் 11 லட்சம் என்ட்ரிஸ். ஃபர்ஸ்ட் பிரைஸா மஹேந்திரா ஸ்கார்பியோ கிடைக்கும். செகண்ட் அண்ட் தேர்ட் பிரைஸா ராயல் என்ஃபீல்ட் கிடைக்கும். தேர்ட் அண்ட் ஃபோர்த் பிரைஸா iPhone 15 வெல்லலாம். இது போல எக்கச்சக்க பிரைசஸ ஜூபி லூடோ ஃபெஸ்டிவல்ல லூடோ விளையாடி வெல்லலாம். இப்போ நம்ம நேரா கிளம்பி எங்க போ? அவனுக்கு அதான வேலை. அவனுக்கு ஹீட் தாங்காம கண்ணுல இருந்து தண்ணி வருது. இன்னைக்கு தயிர் சாதம். நேத்து வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா வெயில்ல குளுன்னு இருந்தோம். குளு ஆஃபர்ல, சாரி மழையில. என்னடி நேத்து தான் கூட்டி விட்டோம், இவ்வளோ இலை இருக்கு. இந்த மரத்துல இருந்தா இன்னைக்கு நிறைய இருந்துச்சுல. நம்ம மாறன் ப்ரோ பாத்தீங்கன்னா மரமெல்லாம் மொட்டையேறும் போல இருக்கு கொஞ்ச நாள்ல. நம்ம மாறன் ப்ரோ நல்லா குளுன்னு இருக்காரு. அவனுக்கு திடீர்னு கிளைமேட் மாறினா ஒரு கண்ணில் இருந்து இப்படி தண்ணி வந்துட்டே இருக்கும். அது ஒரு 3 நாள் தயிர் சாதம் வச்சா சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட ஒரு மெடிசன் இருக்குது, அது ஸ்பாட் ரெமிடி. அது ஒரு 2 நேரம் போட்டு விட்டா சரியா. நமக்கே பார்த்துக்கோங்க, ஹீட்டு தாங்க முடியல. இவன் நைட்டு ஃபுல்லாக வேற ஓப்பன்லேயே இருந்தானா வெயிலே தான் படுத்து தூங்குவோம். பைத்தியக்காரன் ஏன் அது வெயில படுத்து தெரியல. நம்ம அது வரைக்கும் ஷீட் கட்டி கொடுத்துருக்கோம். அங்கே தான் அவன் ரூம் இருக்குது. ஆனால் அவன் தலை வந்துட்டு இது மேலே வச்சு தான் தூங்குவான். அதான் அவனுக்கு தலைகாணி. எல்லாம் பம்மியோட பழக்கம். ஏன் பம்மி இப்படி இருக்க நீ? நான் என்ன வெளியே நேத்து தூங்கிட்டு இருந்தில்ல நீ பாத்ரூம்குள்ள கால் வச்சுட்டு? போடா வா போலாம். ஓ இங்க தான் நீ படுத்துட்டு இருந்த, மறந்துட்டியா நீ? நான் எதுக்கு நான் அங்க படுக்கணும்? இங்க கால் வச்சுட்டு இங்க தலை வச்சுட்டு படுத்துட்டு இருந்தியே. ஆமா. மாறன் கூட தான் நான் தூங்குவேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தில்ல. என் பையன் கூட தான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. மாராத்தி எதுக்கும் தெரியுமா? என் துண்ணவே கடிக்க வந்தான்ல அவ. இவனே நம்மள ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒருத்தனா குயிவன். நேத்து வந்துட்டு திருப்பி பம்மி கண்ணத்துல கடி வாங்கியிருப்பான். ஒரு பையன் அம்மாவை அடிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆனா இவன் அடிப்பான். என்ன அடிப்பான்ல? கடிப்பான். மாறா, நம்ம மொத்த பவரையும் ஒரு நாள் காட்டுறோம். மாறா, நம்ம மொத்த பவரையும் ஒரு நாள் நம்ம காட்டுறோம். ஓகே? எதுக்கு காட்டணும்? ஓகேடா. என்ன மட்டும் இது பண்ண மாட்டான் பம்மி, தெரியுமா? தெரியுமில்ல? தெரியும். ஏன்னா அவன் 1 மாஸ்டர். நான் மாஸ்டர்லாம் இல்லை. நான் எவ்வளோதான் இது இருந்தாலும் செகண்ட் மாஸ்டர் எல்லாம் கிடையாது அவனுக்கு. ஒரே ஒரு மாஸ்டர் தான். சாப்பாடு மாஸ்டர் நான். சாப்பாடு வைக்கிறதுக்கு மட்டும்தான் நான். ஏன் மாறா? இப்போ இலை மட்டும்தான் இருக்கு பாரு பாத்திரத்துல. இலையும் சாப்பிட்டுருவான் அவன். வா ஃபர்ஸ்ட் இலை சாப்பிட்றவன் இவன் இல்லை, இன்னொருத்தருக்கான் நம்ம கிட்ட, நம்ம குடும்பத்தில் ஒருவன். அவனுக்காக தான் நான் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்துருச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து காட்டிடலான்னு பார்த்தா அது வருதாங்குது. நம்ம எத்தனையும் ப்ரைம் மெம்பராக இருந்தும் லேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. வா போலாம். நீ இவனை தாண்டி நம்ம போக முடியுமா இங்கிருந்து? நான் போயிருவேன். நீ வா பாப்போம். பிடிச்ச இதா போயிட்டியா? அவன்தான் மாறன் மாறன் மாறன்
ஃபுல்லாக மழை வந்து பார்த்தீங்களா பாசனம் முடிச்சிருக்கு. அது கேஷுவல் தான். நம்ம வீட்டுக்கு பின்னாடி நல்லா இருக்கும். ஆமாம், வீட்டுக்கு பின்னாடி சூப்பராக இருக்கும். இந்த செட்டப்பில் இந்த இடத்துல வந்துட்டு நல்லா ஷெட்டெல்லாம் போட்டு இங்கே வந்துட்டு ஒரு சேர் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சேரில் ஒரு மடக்கட்டில் போட்டு தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் தூக்கம் வரும். நானும் இந்த வீட்டுக்கு வந்ததில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்போ நான் இங்கே தூங்க போகிறேன்னு எனக்கு தெரியல. 56 வயசில் தான் தூங்குவேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ ஓடுற வயசில் ஓடிட்டே இருக்கணும். எப்போ உட்கார்ற வயசோ அப்போ உட்காரணும், எப்போ தூங்குற வயசோ அப்போ தூங்கணும். அப்போ தூங்காமலே இருன்னு சொல்கிறேன் நீ எல்லாத்தையும். ஆமாம், இந்த ஷெட்டு நம்ம பண்ணோமா, ஷெட்டு பாருங்க, கூடு கூடு பண்ணோமா, இது என்ன ஆகுது அப்படின்னா மழை தண்ணி மேலேருந்து விழுகிறது இல்லை, மேலேருந்து கீழே விழுகுது பாருங்க. கீழே விழுகிற தண்ணி தெரிச்சு தெரிச்சு உள்ளே போகுது. இதுக்காகவே நம்ம மேலே ஒரு இப்போ ஷெட்டை ஒன்று பிளான் பண்ணணும். ஏன்னா இதுக்கு மேலே வந்துட்டு இழுக்க முடியாது. இதுக்கு மேலே இழுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. நம்ம தொண்டை ஏதாவது கட் பண்ணி விட்டுருவோம். அதனால வந்துட்டு அது வேலைக்கு ஆகாது. இதெல்லாம் வச்சு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா திடீர்னு நீங்கள் மழை வருதா, மழை எப்போ வரும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணவே முடியறதில்ல. நீங்கள் பக்கத்தில் வந்தாலே எல்லாருமே நம்மளை கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, நான் இங்கே இருக்கேன்னு. லூனாக்கு சவுண்டே வராது. மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஆளை காட்டுறேன் பாருங்க, வேற லெவலில் இருப்பான் பைபிளில். நம்மளோட லூனா, டூனா, லியோ, அதுக்கப்புறம் ராக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பூர்ணமாக குணமடைஞ்சு பூர்ண மாதிரி வந்திருக்கான் பார்க்கறதுக்கு. ஹேண்ட்ஸமா வந்திருக்கான். இனி அடுத்தது யாருன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம ராக்கில இருந்து போவோம். இதான் ராக்கி. திறந்து விடாத, என்ன தைரியத்துல திறக்கிற நீ? ராக்கி, ஆசிம், லூனா. இவனை மட்டும் திறந்து விடக்கூடாதுடா. ஆமா, லியோவை. நம்மளோட ராக்கி பாத்தீங்கல்ல எப்படி இருக்கான் பாரு, அழகா ஆயிட்டான்டா. 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனானோ இன்ஃபெக்ஷன் எல்லாம் இருந்துச்சு, எல்லாமே தெரியும் வந்துட்டோம். எல்லாமே பக்கவா பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஹேர் growth-உம் ஆயிடுச்சு. ஆமா, நல்லா சாப்பிட்டு ரெடி ஆயிட்டான். மசாலா. நீ அடுத்தது யாருன்னு தான் தெரியல. அடுத்தது யாருக்கிட்ட அப்பாவை போற நீ? அவனுக்கு இதே தானே வேலை. ஆமா, எத்தனை பேத்துக்கு தான் அப்ப நீ? ஏண்டா மூஞ்சி பாரு, மேல நிக்க வச்சு பாப்போமா இவனை? வேண்டாம், அப்படியே குச்சிருவான்டா. அங்க பாரு. யாரு? 2 பேரும் மீட் பண்ண போறாங்க. சோ ஐ என்னமோ பேசிக்கிறாங்க 2 பேரும். 2 பேரும் பேசிக்கிறாங்க. டேய், சென்சார்லாம் போடுற மாதிரி வச்சிட கூடாது. ஓ, நான் இல்லாதப்ப நீ குட்டி போட்டியான்னு ஆரஞ்சு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உன்னை. உண்மையில என்ன வேற ஏதோ ஸ்மெல் வருது? ஓ, நீ வேற ஏதோ சாப்பாடு சாப்பிட்ருக்கியா? கழுத்துல புதுசா ஒரு மணி. ஆமா, அண்ணன் ஆரஞ்சு உன் கழுத்துல புதுசா ஏதோ மணி தொங்குது. அப்படியே குச்சிருவான்டா. இவனை கட்டி விட்டானுங்களா? ஆரஞ்சு வந்து கூட்டு போகுது பாரு பம்மி, பாத்தியா? புடிடா. உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. கூண்டு தோற சுஹேல் ஜி, நீ யாருன்னு நினைச்ச இவங்களெல்லாம்? போகல, சின்ன கேப் போதும். நம்ம காம்பவுண்ட் வால் இனி 20 அடிக்கு தான் கட்டணும் போல இருக்கு. அப்பதான் இவனுங்க எல்லாம் குதிக்காம இருக்கும். இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த கூண்டு இதுக்குள்ள இவனுங்க டாய்லெட் போய் வச்சிருக்கானுங்களா, இந்த கூண்டை வெளியே எடுத்து அள்ளி போட்டோம் அப்படின்னா கிளீனா இருக்கும். உள்ள எந்த ஸ்மெல்லும் இல்லை, எதுவுமே இல்லை, நீட்டாக வந்துட்டு இவனுங்க வச்சுக்கிறானுங்க. மெயினாக அந்த ராக்கியெல்லாம் கூண்டு செம்ம க்ளீனாக வச்சுக்குவான். ஆமாம், லிட்டர் சாண்ட் எல்லாம் இந்த பக்கம் வர்றதில்லை. அந்த அளவுக்கு வந்துட்டு க்ளீன் ஃபெலோவன். அடுத்தது நம்ம ஜாக்கியை நம்ம லாஸ்ட்டாக கூப்பிடுவோம், ஓகேவா? மெட்டீரியல் வரட்டும், நம்ம ஆர்டர் பண்ணது. அவன் பயங்கர இதில் இருக்கான். காட்டணும்னு சொல்லி யோசிச்ச விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்குது. நம்ம எலிசா வந்துட்டு குட்டி போட்டுருச்சு. கண்டிப்பாக டைட்டில் நம்ம வச்சுருப்போம்னு நினைக்கிறேன். எலிசா வந்துட்டு குட்டி போட்டுருச்சு. தாய்க்கு பிறந்தது என்னது, சிங்கத்துக்கு பிறந்தது பூனை ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி நிக்கி எப்படி 5 குட்டி 6 குட்டி, இன்னைக்கு 6 குட்டி போட்டுச்சா? 6 குட்டி 2வது இதுல பிரெக்னன்ட், இதுல என்ன 2வது டெலிவரி போட்டுச்சோ. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட எலிசா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெலிவரியிலே 5 குட்டி. இது போட்டு கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேல ஆச்சு. சரி, நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லிக்கலாம் அப்படிங்கறதுக்காகவே அப்படியே விட்டோம். குட்டி எல்லாம் கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படின்னு சொல்லி காட்டுறேங்க. குட்டி வந்துட்டு இந்த கேப்ல விழாம இருக்கிறதுக்காக ஒரு ஷீட் மாதிரி நாங்க வச்சிருக்கோம். இது கார்னர்ல தான் இருக்கு. இது நம்ம கிட்ட கிடைக்காத ஒரு கலர். இது இதோ நிக்கி ஃபர்ஸ்ட் டெலிவரியில ஒரே ஒரு குட்டி போட்டுச்சு. அந்த குட்டியோட கலர் இதே கலர் தான். ஞாபகம் இருக்கா? லைனா கட்டி பிடிச்சு படுத்துட்டு இருக்கானுங்கல்ல.
இவளுக்கு கீழே இறங்கணும். எதுவும் பண்ண மாட்டாளா இவ? வெளியே எதுவும் போக மாட்டாளா? இல்ல இல்ல ஒன்றும் போமா. அந்த டோர் மட்டும் திறந்து விட்டுரு. வா உள்ள போய்க்கோ. வா 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 எலிசா. எலிசா வந்துருவா, நீ திறந்து விட்டா போதும். அவள்காரன் பார்த்துக்கிட்டே இருக்கான் பமி. மாறனுக்கு நம்ம இந்த குட்டிங்களை எல்லாம் தொடக்கூடாது, பார்க்கக்கூடாது, அப்போ கோவம் வந்துடும். மாமன் இல்லை, மாமன் தானே, தாய் மாமன். தாய் மாமன். எஸ், அது எலிசாக்கு. இவளுங்களுக்கு இப்ப தாத்தா. இங்க பாரு, எல்லாம் கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கு லைனா. பாத்தீங்களா? ஐ ஓடி. இதுவும் வந்துட்டு டிஃப்ரெண்டான கலரு, நம்ம கிட்ட இது வரைக்கும் இல்லாத கலரு. இது எப்படி பிரிஞ்சிருக்குன்னா, நிக்கி மேல பாத்தீங்கன்னா மொத்தம் 4 கலர் இருக்கும். அந்த 4 கலர்ல 2 கலர்ல தான் இந்த குட்டிங்க பிறந்துச்சு. 3 கலர்ல, ஆமா 3 கலர்ல குட்டிங்க பிறந்துச்சு. இப்போ அதுல இருந்து ஒரு கலர்ல ஸ்பிளிட் ஆகி கிராண்ட் சைல்ட்ஸ் பிறந்திருக்காங்க. எல்லாம் ஒரு லோக்கு வளர்ந்துட்டாங்க. ஆனா யாரும் கண்ணு திறக்கல. நான் அவன் கண்ணு திறந்துட்டான். இவன் திறந்துட்டான். சடா அழகுடா. இவன் பாரு, யாரும் வெளியே வந்தது எதுவுமே தெரியல. இதே குட்டி நிக்கிக்கு இருந்துச்சு. இதே ஒயிட்ல மேல மண்டையில ஒரு Black இருக்கு. ஆனா எல்லாமே பஞ்ச் ஃபேஸா வந்த மாதிரி இருக்கே பாக்குறதுக்கு. வளரும்போது மாறுமா இருக்கும். சுடி அழகுங்களா, இங்க பாரு, அப்படியே சாப்பிடணும் போல இருக்குடா. பமி நீ ஒரு காட்ஸ்லா பமி. அங்க பாரு, அங்க பாரு. ஹேய் நிக்கி 2.0. இந்த ராக்கி கண்ணுல மட்டும் நீ பற்றாத சொல்லிட்டேன். இது இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர் நம்ம கிட்ட இல்ல. இந்த பூனை எல்லாமே ப்ரௌன் ஷேட்ல தான் இருக்கு. ஒயிட் ராக்கி மட்டும்தான். இந்த பூனை எல்லாமே நம்ம வளர்க்க போறோம். வளர்ப்பீங்க. இதுக்கு மட்டும் 27,000 ரூபாய் செலவாயிருக்கு இந்த செட்டப்புக்கு. இதெல்லாம் சேர்த்து வளர்க்கறதுக்கு எத்தனை லட்சக்கணக்கில் செலவாகும் போல அந்த கடைசி வரைக்கும் போடுறதுக்கு. அதெல்லாம் ஆகாது. நம்ம இதெல்லாமே வந்துட்டு எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ப்ரீட் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ப்ரீட் பண்ணி இங்க சேல்லாம் யாரும் பண்ணல. நாங்க பண்ணல. பிரீடர் கிடையாதுங்க ப்ரோ. ஆசைக்காக என் குழந்தை மாதிரி வாங்கின ஒரு நிக்கி, அந்த நிக்கியோட ஞாபகத்துக்காக எடுத்து வச்ச 2 குட்டி. அந்த குட்டி போட்ட குட்டி ஒரு 5 குட்டி. இதுலயும் வந்துட்டு நாங்க 1 வச்சுக்குவோம். 1 பாத்தீங்க அப்படின்னா யாருக்காச்சும் கொடுத்து, சாரி 1 வச்சுக்குவோம், மற்றதெல்லாம் யாருக்காச்சும் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. அது எப்படின்னு சொல்லி தெரியல. நம்ம ஃபியூச்சர்ல வந்துட்டு பிளான் பண்ணுவோம். ஓகேவா? கண்ணு திறந்தா கூட நம்ம இது பண்ணலாம். என்ன பண்ணலாம்? வெளியே கொண்டு போய் வைக்கலாம். ஆமா, அழகா இருக்கு பாரு. எல்லாம் அதான் நிக்கி எலிசா மாதிரியே இருக்குங்க. எல்லோ எல்லோ. நான் அவன் கண்ணை திறந்துட்டான்டி. நிக்கியோட ஃபர்ஸ்ட் குட்டி இப்படிதான் இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? அதே கலர்ல 2 வந்துச்சு. நிக்கி நீ மட்டும் இருந்திருந்தா இதெல்லாம் கரெக்டா பாத்துருப்பேன். இங்கே பார். அது நிக்கி இல்லையே, நிக்கியோட டியூப் ஆச்சு. அது ஒரிஜினல் நம்ம நிக்கி. அது நம்மளோட நிக்கி இருந்தா இந்நேரம் எலிசாவை பக்கத்துல விட்டுருக்க மாட்டேன். நிக்கியே உட்காந்துருப்பா இதுங்களை பார்த்து. அப்படி ஒரு தாய் அவ. நம்ம ப்ரோ வேற உட்காந்து எதையோ பார்த்துக்கிட்டே இருக்காரு. ப்ரோக்கு சரியான பயம் இந்த குட்டிங்கன்னா. இந்த சவுண்டு கேட்டாலே அப்படியே அவனு என்ன பண்றேன்னு தெரியாது. இங்க பாரு, மார்னி காட்டிடலாமா? இப்ப வேண்டாம், மார்னிங் இப்போ காட்ட வேண்டாம். இன்னும் கொஞ்சம் பெருசா விட்டோம். அவன் ஒரே கடியில கடிச்சிட போறான். அவன் கடிக்க மாட்டான். லூனா, லூனா பாத்தியா? லூனா டென்ஷன் ஆகல. லூனா பக்கத்து கூண்டுல இருக்கறனால லூனா டென்ஷன் ஆகல இல்லையா? இப்பதானே பக்கத்துல பாக்குறா. இதுல என்ன ஹைலைட் அப்படின்னா, அந்த குட்டி போட்ட கதையே வேற. என்னன்னா, நாங்க 2 குட்டி நினைச்சோம். எலிசாக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த 2 குட்டிக்கு மேல இருந்த அந்த தோலெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு நாங்கள் போய் தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் மத்தியான நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்னும் 3 குட்டி இருக்கு. டோட்டலாக 5 குட்டி 10 நாளைக்கு முன்னாடி. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லூனா வந்துட்டு பக்கத்துல இருந்தே பார்த்துட்டு இருந்திருக்கு. நம்மளோட நிக்கி 2.0. எலிசா இங்கதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் குட்டி போடுறதுக்கு அதுவே ஒரு ஸ்டோரி. எலிசாக்கு தெரியல என்ன பண்றதுன்னு. அழுதுட்டே நம்ம எங்க 2 பேர்த்திட்டையும் வந்து அழுதுட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூண்டுல போட்டு க்ளோஸ் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது குட்டி. அதோட டயர்டாகி படுத்துட்டான். அப்பதான் நாங்க நினைச்சோம், சரி 2 குட்டி தானே. ஃபர்ஸ்ட் டெலிவரியில மோஸ்ட்லி பூனைங்களுக்கு 1 குட்டி 2 குட்டின்னு தானே இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தோம் 3 குட்டி. இதெல்லாம் லாஸ்டா வந்தது. இந்த பிரவுன் ஷேட் இருக்குறதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு பிரவுன் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஒயிட் ஃபர்ஸ்ட் வந்தது. அப்படியே பிரவுன் நினைச்சேன். ஒயிட் ஃபர்ஸ்ட் ஒயிட், அதுக்கப்புறம் இந்த இது இது 3 லாஸ்ட் செகண்ட் இதுல வந்தது.
நீ க்ளீன் பண்ணி விட்டது இவனை. அவரு அவளுக்கு அவ குட்டி மாதிரியே இருக்கு போல. பயங்கர பாசமா உட்கார்ந்து வச்சுக்கோ. பிடிச்சிருக்கு. நிக்கி மாதிரி இல்ல, நிக்கி மாதிரியே தான் இருக்கா. நிக்கி 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 இருந்தா அப்போ ஃபுல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கோம். பயங்கர நீட் ஃபெலோ இவ. எவ்வளோ க்ளீனா இருக்கு பாருங்க நம்ம கூண்டு. இவனும் இந்த ராக்கியும் பயங்கர க்ளீனா இருக்காங்க. இதோ நம்ம எலிசா நிக்கியோட வாரிசுடா, ப்ரூவ் பண்ணிட்டா. நல்ல குட்டி எலிசா. எலிசாவை தொட்டாலே அங்கே ஒரு பாடி கார்டுக்கு பிடிக்காது. ஓகே, அப்போது கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. யார் யாருக்கு யார் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஓகேவா? ஆனால் எனக்கு ஃபுல்லாக வளர்க்குற ஐடியா தான் இருக்குது. சரி, ஃபேமிலி என்டர்பிரைசஸ் ஃபண்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. எவ்வளோடா ஃபண்ட் பண்ணுறது, அதில் ஃபண்டே வர்றதில்லை. ஆஃபர் மேலே ஆஃபர் போட்டு காற்று மேலே காற்று கீழேங்கிற மாதிரி சுயல் பிளாகர் தான் ஃபண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். யாரும் ஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஃபண்ட் பண்ணுவார் மாறன். அவன் சொல்லுவான், நான் என் வீடு வேணா உங்கள் பேரில் எழுதி வச்சிடுறேன். இது ஆமாம், இங்கே எந்த குட்டிங்களோ எத்தனை குட்டிங்க வேணா கூட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. மொத்த குட்டி நான் பார்த்துக்கிறேன். அவன் கூண்டுக்குள்ளே உட்கார்றது இல்லையே. ஆமாம், வெளியே வாட்ச்மேன் வேலை தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். யாருக்கு அப்படின்னா அந்த பூனைங்களுக்கு. ஆமாம், பூனைகளின் காவலன். அவனுக்கு நம்ம ஒரு பேர் கொடுத்துடலாம், பூனைகளின் காவலன் அப்படின்னு சொல்லிட்டு. நாய்க்கும் பூனைக்கு ஆகாது. அந்த கூண்டு மேல ஒரு காக்கா வந்து உட்கார்ந்தாலே கடுப்பாயிருவான் மாறன். பாரு நிக்கிறது. இதனால என்ன ஆகுதுன்னா, வேற ஏதாவது பூனைங்க உள்ள வந்தாலும் மாறன் வந்துட்டு டென்ஷன் ஆகுறது இல்ல, நம்ம பையன் தானேன்னு சொல்லி விட்டுறது. ஆமா, அதான் செம்மையா இருந்துச்சுல, கால் வச்சுறாடி. ஆரஞ்சு வா. மாறனோட கண்ணு பாரு, அப்படியே கிராஸா பாக்குறது. வா ஆரஞ்சுனா, அங்க இருக்கா குளுக்கு. ஆரஞ்சு ஆரஞ்சு அப்படியே பேக்வர்ட்ல போயிடுச்சு. இங்க பாத்தீங்களா, இதெல்லாம் பிச்சு வச்சது இவனுங்க தான். ஆரஞ்சு 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 ஆரஞ்சோட குட்டிங்களும் பண்ண வேலை. ஏன் தெரியுமா அவ வரவே மாட்டேங்கிறாங்க? இந்த கூண்டுகிட்ட வராததுக்கான காரணம், நம்ம தூக்கி அந்த கேஜ்ல போட்டுருவோம்னு சொல்லிட்டு வரதே இல்ல. ஆரம்பத்துல கேஜுக்குள்ளதான் இருந்துச்சு. ஆரஞ்சோட குட்டிங்கெல்லாம் கேஜில் போட்டுருவோம் அப்படிங்கறதுக்காகவே வரதில்லை. அதுக்கு பக்கத்துலேயே வரதில்லை. எதுவாக இருந்தாலும் இந்த எண்டு, அதுக்கப்புறம் அந்த எண்டு.